ஓம் சாந்தி. 14/11/2024 बाबा சொல்றார், मीठे बच्चे, इन आंखों से जो कुछ दिखाई देता है इसे देखते हुए भी नहीं देखो, इनसे ममत्व निकाल दो क्योंकि इसे आग लगनी है. இனிமையான குழந்தைகளே, இந்த கண்ணுக்கு என்னென்ன தெரிந்தாலும், இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிந்தாலும் இதை பார்த்தும் பாராது இருங்கள். இந்த கண்ணுக்கு என்னென்ன தெரிந்தாலும் இதை பார்த்தும் பாராது இருங்கள். இதில் இருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். இதில் இருந்து பற்றுதலை நீக்கிவிடுங்கள். ஏனெனில் இவை தீக்கு இரையாக கூடியவை. இவை தீக்கு இரை ஆகக்கூடியவை. ईश्वरीय गवर्नमेंट का गुप्त कर्तव्य कौन सा है जिसे दुनिया नहीं जानती? கேள்வி, ஈஸ்வரிய கவர்மெண்டினுடைய குப்தமான கடமை என்ன? ஈஸ்வரிய அரசாங்கத்தின் குப்தமான மறைமுகமான கடமை என்ன? இதை உலகம் அறியாது. இதை உலகம் அறியாது. இந்த ஈஸ்வரிய கவர்மெண்டினுடைய குப்தமான கடமை, டியூட்டி. ஈஸ்வரிய கவர்மெண்ட், பாபா ஒரு பெரிய அரசாங்கத்தை உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறார். இந்த அரசாங்கம் என்ன செய்து? வெளிப்படையா யோகா சொல்லிக் கொடுக்குறோம், தியானம் சொல்லிக் கொடுக்குறோம், ரைட், ஓகே, ஞானம் சொல்றோம், சரி, வாங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நோய் சரியாயிடும், வீட்டில் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும், ரைட். இதெல்லாம் வெளியில தெரியுது இல்லையா? ராஜயோக தியான நிலையம், தியானம் கற்றுக்கப்படும், சுகம், சாந்தி, அமைதி கிடைக்க வாருங்கள். குப்தமாக இது வெளிப்படையா தெரியுது. ஆனா இது மேலோட்டமான விஷயம்தான், அண்டர் கரண்ட். உள்ளுக்குள்ள இன்னொன்று ஓடிட்டு இருக்குது. பாபாவுக்கு இதெல்லாம் எய்ம் இல்லை. நம்ம தலைவலி போக்குறது, வீட்டில் உள்ள பிரச்சனையை போக்குறது, நமக்கு பிஸ்னஸ் நல்லா ஓடுறது, இதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவருக்கு அவர் அப்பாற்பட்டவர். அவருக்கு என்ன தெரியும் இந்த உலகத்தில் உள்ள விஷயம்? பாபா சொல்றார், ஈஸ்வரிய கவர்மெண்ட் ஆத்மாவோं को पावन बनाकर देवता बनाती है. ஈஸ்வரிய கவர்மெண்ட் ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதை ஆக்குகிறது. ஈஸ்வரிய கவர்மெண்ட் ஆத்மாக்களை தூய்மையாக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது குப்தமான செயல்பாடு. இதை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதை மனிதர்களால் சும்மா வந்த உடனே யாருக்கும் வாங்க நீங்க தேவதை ஆயிடுவீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. என்னமோ ஆயிடுச்சு போட்டிருக்கு. லட்சுமி ஆயிடலாம், நாராயணன் ஆயிடலாம். நீங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா நான் லட்சுமி ஆக போறேன்னு? சொன்னா விடுவாங்களா உங்களை? இங்க நான் லட்சுமி, நான் தான் லட்சுமி. ஸோ அப்படியா? அவங்களுக்கு புரியாது. நாமளும் மனுஷங்க தான். இப்போ நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன், எதுக்கு? பாபா சார் நமக்கு மெல்ல மெல்ல சின்ன சின்ன உண்மைகளை புரிய வச்சு நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி அப்புறம்தான் நமக்கு இந்த நம்பிக்கையே வருது. பாபா சொல்றாங்க, இந்த ஈஸ்வரிய கவர்மெண்டினுடைய வேலை என்ன, டியூட்டி என்னன்னா தூய்மையாக்கி தேவதையாக்குவது. இது குப்தமான கடமை. இதை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் தேவதை ஆகிவிட்டால், जब मनुष्य देवता बने तब तो नरकवासी से स्वर्गवासी बन सके. மனிதர்கள் தேவதையாக ஆகிவிட்டால் தான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆக முடியும். மனிதரிலிருந்து தேவதை ஆகிவிட்டால் தான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆக முடியும். நீங்க தேவதை ஆயிட்டா நீங்க சொர்க்கவாசி ஆயிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவதையான பிறகு துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவதை ஆகிட்ட பிறகு, தேவதைன்னா தூய்மையான ஆத்மா. பாபா சிம்பிளான லா சொல்றார்.
எளிமையான சட்டம். அழுக்கான ஆத்மாலாம் தூக்கப்படும். அழுக்கான ஆத்மாலாம் தூக்கப்படும். அதை எங்கே கொண்டு வச்சாலும் அது என்ன பண்ணும்? தூக்கப்படும். அதை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி பாருங்கள், கலெக்டர் ஆக்கி பாருங்கள், மினிஸ்டர் ஆக்கி பாருங்கள், ரோடு கூட்டுறவனை பாருங்கள், பிச்சை எடுக்கிறவனை ஆக்கி பாருங்கள், அவன் அழுதுகிட்டே தான் இருப்பான். தூய்மையான ஆத்மாவை நீங்கள் எங்கே வச்சாலும் அது சந்தோஷமாக இருக்கும், சுகமாக இருக்கும். பாபா பாபா பாபா. தூய்மைன்னா என்ன? ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்கு பேர் தான் என்னது? சும்மா பிரம்மச்சரியத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு தூய்மைன்னு சொல்லக்கூடாது. அது ஊரில் 1000 பிச்சைக்காரங்க, விடோயர்லாம் இருக்கிறாங்க, சாமியார்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தூய்மை கிடையாது. தூய்மைன்னா என்ன? எனக்கு ஒரே ஒரு பாபாவை தவிர அதானே சத்தியம். இங்கே இருக்கிற யாராவது நமக்கு உண்டா? வீட்டில் இருக்கிற ஏதாவது நமக்கு உண்டா? எதுவுமே நம்மளோடதே கிடையாது. இதுதானே சத்தியம். எனக்கு ஒரு பாபா தானே. பாபா சொல்றார் தூய்மை அதுதான் சொர்க்கம். விகாரம் அதுக்கு பேர் தான் என்னது? நாமெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? அப்பப்போ நரகத்தை பார்த்துட்டும் வரோம். இப்போ சொர்க்கம்தான். ஏன்னா இப்போ ஆத்மாவில் இப்போ ஒரு பாபா தான், ஒரு பாபாவை தவிர யாரும் இல்லை. படியை விட்டு இறங்குனா 1000 விஷயங்கள் வந்து ஒட்டிக்குது. நீங்கள் வேண்டான்னாலும் அதை என்ன பண்ணிக்கும்? அது ஒட்டிக்கும். இந்த வெங்கல பாத்திரத்தை நீங்கள் நல்ல பளபளன்னு தங்கமாக தேய்ச்சி வைங்க. எத்தனை நாளைக்கு? அந்த பளபளப்புலாம் எத்தனை நாளைக்கு? ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது, சட்டுன்னு ஒட்டிக்கும். பாபா சொல்றாரு சொர்க்கவாசினா யாரு? சொர்க்கவாசினா யாரு? சொர்க்கவாசினா யாரு? தூய்மையானவர்கள். சொர்க்கவாசினா யாரு? தூய்மையானவர்கள். நரகவாசினா ஏதோ ஒரு விகாரம் இருந்தால் கூட போதும், அவங்க இந்த உலகத்தை எப்படித்தான் அனுபவம் பண்ணிட்டு இருப்பாங்க. நரகமா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆத்மாவில் எதுவும் அழுக்கு இருக்குது. அதை பாபாவை நினைவு செய்து என்ன பண்ணணும்? புளி போட்டு வெங்கல பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி பாபா 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 நான் ஆத்மா தான், இந்த சரீரம் நான் இல்லை. பாபா சொல்லி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தையாகி என் ஒருவனை மட்டும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என் ஒருவரை நான் பாபா நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். நோ யூஸ். பாபா மட்டுமே நினைக்கிறீங்களா? சவால். அது எப்படி? அதான் சவால். கலெக்டர் ஆகணும் சும்மா கொடுத்துருவாங்களா பதவியை? எத்தனை எக்ஸாம் வைக்கிறாங்க, எவ்வளோ பேரோட போட்டி போட வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் தானே கலெக்டர். வெறும் ஒன்றுத்துக்கும் ஆகாத கலெக்டர் பதவிக்கே இப்படின்னா மகாராஜா, விஸ்வ மகாராணி, லட்சுமி, நாராயணன், கிருஷ்ணன் இதெல்லாம் சும்மா நினச்சிக்கிட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் வரைக்கும் பூஜை நடக்குது. எந்த கலெக்டருக்காவது அடுத்த வருஷம் பதவி போன பிறகு மரியாதை கொடுக்குறாங்களா? இல்லை. எந்த மினிஸ்டருக்காவது மரியாதை கொடுக்குறாங்களா பதவி போன பிறகு? இல்லை. இப்போ லட்சுமி நாராயணனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பூஜை நடக்குதுன்னா அது எவ்வளோ உயர்ந்த பதவி, அதுக்கு எவ்வளோ பெரிய பரீட்சை எழுதியிருக்கணும். பிரம்மா பாபா பரீட்சை எழுதாமலையா நம்பர் 1 ஆனாரு? அம்மாவுக்கு பரீட்சை வரலையா? எவ்வளோ எதிர்கொண்டாங்க. கோர்ட்டுக்கு போனாங்களே, நம்மளாம் கோர்ட்டுக்கு போனோமா? இன்னும் வரலை. வந்தால் வரட்டும். நம்பர் 1 ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு வடை ஆகிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. சொல்லுவாங்க படா பண்ணாமானா வடா பண்ணா அப்படிம்பாங்க. வடான்னா பெரிய ஆள் ஆகிறதுனா வடை மாதிரி ஆகணும். வடைன்னா என்னது? அது உளுந்து எடுத்து அடித்து வெயிலில் காய போட்டு அது ஒரு எண்ணெயை தேய்ச்சி அப்புறம் தொலியை உரித்து ஊற வச்சு தொலியை உரித்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி அப்புறம் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு இவ்வளோ வேலை பண்ணாதான் அதுக்கு பேர் என்னது? இன்னும் நம்ம வெயிலையே காயறதுக்கு கஷ்டப்படுறோம். தோலெல்லாம் உரிக்கணும். அப்புறம் போட்டு உங்களை அரைன்னு என்ன பண்ணணும்? அரைக்கணும். அப்புறம் உங்கள் கூட உப்பை போட்டு இஞ்சியை போட்டு மிளகாயை போட்டு அப்படின்னா நாங்கள் எல்லாம் கண்ணா அப்படின்னு அதுக்கப்புறம் கொதிக்கிறேன். பாபா சொல்கிறாரு சாஃப்ட். அப்போ தானே சாஃப்ட். வெறும் உளுந்தாவே இருந்துச்சுன்னா கடக்க நம்மளை இந்த சூழ்நிலை என்ன பண்ணுது? சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் ஆகுது. அந்த உப்பு போடலைன்னா நல்லா இருக்குமா அந்த வடை? அந்த மிளகாய் போடலைன்னா அந்த வடை நல்லா இருக்குமா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி தான் இருப்பாங்க? ஒன்று உப்பாக இருக்கும், ஒன்று மிளகாயாக இருக்கும், ஒன்று கொதிக்கிற எண்ணெயாக இருக்கும். வாங்க நான் வடையாகிறேன், லட்சுமி ஆகணும், நாராயணன் ஆகணும்னா இதெல்லாம் வேண்டாம் பாபா என்னை விடு சாமி அப்படின்னு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கும் பதவி இருக்குது. லட்சுமி நாராயணன் போஸ்ட்டுக்கும் பதவி இருக்குது. புருஷார்த்தமே பண்ணலைன்னாலும் அதுக்கு ஒரு போஸ்ட் வச்சுருப்பார். பாபா சொல்கிறார் கொஞ்சம் ஆத்ம பயிற்சி பண்ணுங்க, எதுவுமே கஷ்டமாக இருக்காது. புருஷார்த்தம் கஷ்டம் இல்லை. நேற்று பாபா ஸ்லோகன்னு சொல்கிறார் எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. புருஷார்த்தம் ரொம்ப ஈஸி. எல்லாருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. முயற்சிங்கிறது
எல்லாரும் ஆசீர்வாதம் எப்படி கொடுப்பாங்க? எல்லாரும் ஆசீர்வாதம் எப்படி கொடுப்பாங்க? கொடுக்குறாங்களா எல்லாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம்? சில பேர் செலவம் கொடுக்குறாங்களே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொடுங்க. இன்றல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அவங்க திருப்பி ஆசீர்வாதம் கொடுத்து. மனசுக்குள்ள நீங்க யாரையாவது திட்டுறீங்களா? எஸ், ஒருத்தவங்க சொல்றாங்க. இங்க ஒருத்தவங்களாம் இல்லை, எல்லாருமே. நமக்கு ஏதோ ஒரு தேகாய்மானம் இருக்குது, நம்ம யாரையோ திட்டிட்டு இருக்கோம். நம்ம ஒருத்தரை திட்டும்போது 4 பேர் நம்மளை அங்கே திட்டுவாங்க. இது எக்கோ தானே, இந்த உலகம், அது இயற்கை. அப்போ நான் என்னுடைய மனசை சுத்தமாக்கிட்டே வரணும். நான் எல்லார்கிட்ட இருந்து புத்தியை விடுபட வச்சிடணும். எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் ட்ராமா. அப்புறம் நான் யாரை திட்ட? எல்லாரும் ஆத்மா, எல்லாம் ட்ராமா. அப்புறம் யாரை திட்ட? நீங்கள் ட்ராமா அப்படி தான் நடந்துக்கிறீங்க. என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம்படி. அதாவது இது 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 எவ்வளோ சத்தியம். கவிஞர்களும் சும்மாவா பாட்டு எழுதிட்டு போனாங்க. இது சத்தியம். பாவச தேவதை ஆகணும்னா சொர்க்கவாசி ஆகிறது. சொர்க்கவாசி ஆகணும்னா பாபாவை வாணியில் சொல்லுவார், சாகாம சொர்க்கவாசி ஆக முடியாது. சொர்க்கவாசி ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? சொர்க்கவாசி ஆகணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? சொர்க்கவாசி ஆகணும்னா என்ன ஆகணும்? சாவணும். சொர்க்கவாசி ஆகணும்னா என்ன ஆகணும்? இந்த தேகத்தினுடைய பெயர், அந்தஸ்து, மரியாதை, ஆனா பொண்ணா எல்லாம் மறந்து போயிடும். என் வயசு என்ன, இந்த ஊரில் எனக்கு என்ன பேர் இருக்குது, எல்லாத்தையும் மறந்து நான் ஆத்மா, நான் பாபா குழந்தை அப்படின்னா செத்தாச்சு. இது இனிமையான மரணம். பாவசம் இது ஒரு இனிமையான மரணம். இதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் என்னதுதான்? சொர்க்கம்தான். கொஞ்சம் தேகத்தால் செத்து பாருங்க, சொர்க்கம் தான். இங்கே சொர்க்கம். நாளைக்கு சத்தியம்னு நினைக்கிறவங்களுக்கு சத்தியம் வரவே வராது. இன்னைக்கு சத்தியம், இப்போ சத்தியம், நானும் பாபாவும் சேர்ந்துருக்கிறோம். சத்தியம் என்ன சத்தியம்? அதை விட உயர்ந்த யுகம் சங்கமயுகம். சங்கமயுகத்தை கொண்டாடுறவங்களுக்குத்தான் என்ன உண்டு? சங்கமயுகத்தை கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? சத்தியுகம் கிடையாது. சங்கமத்தை கொண்டாடணும். இங்கே எல்லாம் வரும், எல்லாம் போகும். ஆனாலும் நானும் பாபாவும் இருக்கேன்ல. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? அவர் அன்பு கடல், நான் அன்பு சொரூபம். அப்புறம் என்ன வேணும்? அவர் அமைதி கடல், நான் அமைதி சொரூபம். அப்புறம் வேற என்ன வேணும்? அவர் தூய்மை கடல், நான் தூய்மை சொரூபம். அவர் சக்தி கடல், நான் சக்தி சொரூபம். இப்படி தானே யோகா பண்ணுறோம். இல்லை இந்த ஐயர் மந்திரம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறீங்களா? பாபா நீ அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், எங்கே எனக்கு அன்பையும் காணும், அமைதியும் காணும். இதுக்கு பேர் யோகாவா? இல்லை, நீ அன்பு கடல்னா நானும் அன்பு கடல் தான், மாஸ்டர் அன்பு கடல். நீ அமைதி கடல், நானும் அமைதி கடல் தான், மாஸ்டர் அமைதி கடல். இது சொல்றது இல்லை, மனப்பாடம் பண்றது இல்லை, புரிஞ்சுக்கிறது கூட இல்லை. அனுபவம் செய்யணும், அனுபவம் செய்யணும். அதுதான் யோகா. அனுபவம் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை தான், மாயா தான், கஷ்டம் தான். ஒன்ஸ் ஒரு முறை அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தனியா இருப்பீங்க, பிரச்சனை தனியா இருக்கும். நீங்க தனியா இருப்பீங்க, உங்க சரீரம் தனியா இருக்கும். நீங்க தனியா இருப்பீங்க, உங்க மனசு தனியா இருக்கும். நீங்க சாந்த சுரூபம், நீங்க சக்தி சுரூபம், நீங்க அன்பு சுரூபம், நீங்க ஆனந்த சுரூபம். என்ன நடக்கட்டும் நான் ஆத்மா தான். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? என்ன நடந்தாலும் நான் யாரு தான்? நான் ஆத்மா தான். என்ன நடந்தாலும் நான் அன்பு சுரூப ஆத்மா தான். என்ன நடந்தாலும் நான் சக்தி சுரூப ஆத்மா தான். பாபா சொல்றார், எப்போ மனிதர்கள் தேவதை ஆகுவார்களோ அப்பொழுது நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகிவிட முடியும். மனிதர்களினுடைய முழு கேரக்டர், பாபா சொல்றார், விகாரத்தால் கெடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதர்களுடைய எல்லா கேரக்டரும் விகாரங்களால் கெடுக்கப்பட்டு இருக்கிறது. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான், ஆனால் அவனுக்கு போராத காலம், சனி தசை ஓடிட்டு இருக்குது. இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தால் எல்லாம் என்ன ஆயிரும்? சரியாயிரும். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த சேர்வார தோஷம், அவன் சேர்க்கை சரியில்லை, இவனால என் பிள்ளை என்ன பண்ணி போயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. பாபா சார், நம்ம ஆத்மா மனிதர்கள் எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் இந்த விகாரம் இது மனுஷங்களை கெடுத்து வச்சிருக்குது. அப்படியா? விகாரம் வேற, மனுஷங்க வேற. பாபா சும்மா நம்மளை விட்டு கொடுக்காம பேசுறாரு. மனிதர்களுடைய முழு கேரக்டருமே விகாரங்களால் கெடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எல்லோரையும் சிரேஷ்டமான கேரக்டர் உடையவராக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இப்போ நீங்க எல்லோரையுமே
சிரேஷ்டமான கேரக்டர் உடையவர்களாக ஆக்கக்கூடிய சேவை செய்கிறீர்கள். நம்முடைய தொழில் என்ன? நம்முடைய சர்வீஸ் என்னது? சிரேஷ்டமான கேரக்டர் உடையவர்களை ஆக்கும் தொழில். டாக்டருக்கு யாரை பிடிக்கும்? நோயாளிகளையா ஆரோக்கியமானவங்களையா? பிஸ்னஸ் நடக்காது. ஒரே ஆரோக்கியமானவங்களே வந்துட்டு போனாங்கன்னா அங்கே வேலை ஒரு வேலையும் கிடையாது. எல்லா மிஷினையும் விற்றுட்டு ரோட்டுக்கு வந்துடுவார். ஹாஸ்பிட்டல்லாம் விற்றுட்டு வெளியில் வந்துட வேண்டியதான். அவருக்கு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் குஷி குஷியாக. யாரை பார்த்து? நோயாளியை பார்த்து. ஒரு நோயாளி முடிஞ்சு வந்துச்சுன்னா அப்படி எந்திரிச்சிடுவாரா? 100 ரூபா பீஸ் போதும் அவருக்கு. நெக்ஸ்ட் அவர் தேடுவார். யாரை தேடிட்டு இருப்பாரு? நோயாளியை பாபா சொல்றாரு, நாம கேரக்டர் கெட்டு போனவங்களே தேடணும், அவங்களே சிரேஷ்டமாக்குறது தான் நமக்கு பிஸ்னஸ். பாபா சொன்னார், அடுத்தவங்களெல்லாம் விடுங்க, முதல்ல செல்ஃபை மாற்றுங்க. ரைட், செல்ஃபை மாற்றியாச்சு பாபா. சரி, அடுத்தவங்களே 2வது 3வது. சார் ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் பக்கத்தில் உனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டாங்க. வாத்தியார் சொல்லிக் கொடுப்பார்ல. சில பேர் ஒன்றுமே எழுத தெரியாமல் இருப்பாங்க, படிக்க தெரியாமல். அவனு சொல்லிக் கொடு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தேவதை ஆகிட்டிங்கன்னா விட முடியாது. உங்கள் கூட இருக்கிற 4 பேரை என்ன பண்ணுங்க? தேவதையாக்குங்க. என் கேரக்டர் ரொம்ப பெட்டர்ன்னா அதெல்லாம் விட முடியாது. இன்னும் ஒரு 4 கேரக்டரை என்ன பண்ணுங்க? சிரேஷ்டமாக்குங்க. இதுதான் தொழில், இதுதான் கடமை. பாபா சொல்றார், எல்லாருக்கும் சிரேஷ்ட கேரக்டரை உருவாக்கக்கூடிய சேவை செய்யுங்க. இதுதான் உங்களுடைய முக்கியமான கடமை. இதுதான் உங்களுடைய முக்கியமான கடமை. ஓம் சாந்தி. எப்போ ஓம் சாந்தி சொல்லப்படுதோ அப்போ தன்னுடைய சுய தர்மம், ஓம் சாந்தின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய சுய தர்மம்னா நான் சாந்த சுரூபாத்மா, சாந்தி தாமம் என்னுடைய வீடு, என் தந்தை சாந்தி கடல். சுய தர்மம், தன்னுடைய வீடு நினைவுக்கு வர வேண்டும். பிறகு வீட்டில் அமர்ந்து விட வேண்டாம். பரந்தாமத்தில் உட்காந்துடாதீங்க. வேண்டாம், ஒரு சேவையும் வேண்டாம், ஒரு யோகாவும் வேண்டாம், ஒரு கிளாஸும் வேண்டாம். வீட்டிலே உட்காந்துடலாமா? பாபா சொல்றாரு, நீங்கள் வெளியில் வரணும், சேவா பண்ணணும். எனக்கு எல்லாம் கிடச்சிடுச்சு, நான் நிம்மதியாக வீட்டில் இருக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய சுயநலம். பாபா வெளியில் வந்து சர்வீஸ் பண்ணுங்க. நான் ஆத்மா, சாந்த சொரூப ஆத்மா, பரந்தாமத்திலேயே இருக்கேன். இருக்காதீங்க, கீழே என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கண்ணை திறங்க, கருணை காட்டுங்க. உங்கள் கூட உள்ளவங்களாம் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சாந்த சுரூப ஆத்மா தான், உங்கள் வீடு சாந்தி தாமம் தான். ஆனால் நீங்கள் இப்போ இருக்க வேண்டிய இடம் அது இல்லை. இப்போ இங்கே இந்த சத்தமான உலகத்துக்குள்ளே வரணும், இந்த நரகத்துக்குள்ளே வரணும். தந்தையினுடைய குழந்தை ஆகியிருக்கிறீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியும் நினைவுக்கு வர வேண்டும். ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் முழு ஞானமும் புத்தியில் வந்து விடுகிறது. நான் ஆத்மா, சாந்த சுரூபம், சாந்தி கடலின் தந்தையின், சாந்தி கடலான தந்தையின் குழந்தையாக இருக்கிறேன். தந்தை யார்? உங்க அப்பா யாரு? சிவபாபான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் என்ன சொல்றது? பரந்தாமத்தில் ஜோதியா புள்ளியா இருக்கிறார், அதெல்லாம் இல்லை. உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உலகத்துல சாதாரண உங்க அப்பா யாருன்னு கேட்டா தொழில சொல்லுவோம். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா பேர் சொல்லுவோம். உங்க அப்பா யாருன்னு கேட்டா எங்க அப்பா டீச்சர், எங்க அப்பா குமாஸ்தா, எங்க அப்பா போலீஸ், எங்க அப்பா கலெக்டர், எங்க அப்பா மினிஸ்டர். அந்த தொழில் கர்வம் இருக்கணும், கௌரவம் இருக்கணும். பாபா சொல்றார், who is your father? what is your father? யார் உங்க அப்பா? உங்க அப்பா யாரு? பாபா சொல்றார், சொர்க்க கி ஸ்தாபன் கர்த்தே ஹே. அப்பா யாரு? சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். சரி, நீங்க எங்க இருக்கீங்க? சொர்க்கத்துக்கு பக்கத்துல வந்தாச்சா இல்ல தூரமா இருக்கணும்? பாபா சொல்ற அடுத்த ஸ்டெப் சொர்க்கம். பாபா சொல்ற நேற்று நரகம் நாளை சொர்க்கம், இல்லை இன்றைக்கு நரகம் நாளைக்கு சொர்க்கம். இந்த சொடக்க போடுற நேரம் தான் இருக்குது சொர்க்கத்துக்கு. ரொம்பலாம் தூரம் கிடையாது, ஒரு கணம். அந்த சொடக்க போடுற நேரம் என்னது? இந்த தேகத்தை மறந்துடுற நேரம். யோகாவில் என்னைக்காவது ஆனந்தத்தை அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவதுங்கிற கேட்குற கேள்வியே தப்பு. ஆக்சுவலாக நம்ம தான் டெய்லி யோகா பண்ணுறோம், டெய்லி ஆனந்தத்தை அனுபவம் பண்ணுறோம். அதுதான் சொர்க்கம். அந்த கணம் எது? உடம்பை மறந்த கணம். அந்த கணம் எது? பாபாவோடு சேர்ந்து இருக்கிற கணம். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகணும்? ஒரு கணம். சொர்க்கங்கிறது ஒரு கணத்துக்கான விஷயம். தேகத்தை மறந்தாச்சு, பாபாவோட சேர்ந்தாச்சு. எது வந்தாச்சு? சொர்க்கம் வந்தாச்சு. சொர்க்கம் வந்தாச்சு. ஏன் அந்த சொர்க்கத்தை விடுறீங்க? உங்கள் கையில் வந்து 10 பவுன் வந்தாச்சு, ஒரே ரோட்டில் போட்டு போயிடலாமா? போராடி வாங்கியிருக்கீங்க 10 பவுன், விட்டுருவோமா?
சிக்கன பிடித்தேன் இனி எங்க எழுந்து அருளுவதோ. ஒரு 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 நாயன்மார் சொல்றார், இறைவா நான் உன்னை எப்படி பிடிச்சுக்கிட்டேன், சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன், இனி என்னைய விட்டு எங்க போயிடுவ நீ. இது இல்லையா, ஒரு ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா, அம்மா சேலையை பிடிச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா, 6 மாச குழந்தை, அதுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. அந்த விரலை பிரிக்க முடியாது தெரியுமா, இவ்வளோ இறுக்கி பிடிச்சி. சிக்கனை பிடித்தேன், பாபா எப்படி பிடிச்சிருக்கிறோம், யாரையா பார்த்தா விட்டுறலாமா, பாபாவை யாரையாவது பார்த்தா விட்டுறலாமா, விடக்கூடாது. 5000 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறார், இனி எப்பந்தான் வருவாரு, 5000 வருஷம் கழிச்சு தான் வர போறாரு. இவர் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு போயிடலாமா, அப்படி பாபரம்ல நைஸா ஒரு ஓரமா எட்டி பார்த்துட்டு, அப்படியா அப்படியா, இல்லை, சங்கமிகம் முடிகிற கணம் வரைக்கும் பாபா என்ன பண்ண முடியாது. எங்கனாலும் பாபா கூட்டுக்கோங்க, எங்கனாலும் பாபா கூட்டுக்கோங்க, பாபாவை மிஸ் பண்ணவே கூடாது. பாபா சொல்றாரு, சிக்கனை பிடித்தேன், பிடிச்சுக்கணும். எல்லாரும் பிச்செல்லாம் விடுவாங்க. திருவிழால குழந்தை காணாம போறதுக்கு காரணம் என்னது, அது பராக்கு பார்க்குது. அது என்ன பண்ணுது, அதை வேண்டாம் பராக்கு பார்க்காதீங்கன்ற, பராக்கு பார்க்காதீங்க, இது சங்கமிகம், பாபாவை இருக்க பிடிச்சுக்கணும். உங்க அப்பா யாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். என்னுடைய அப்பா யாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். அப்போ நான் யாரு, சொர்க்கத்துக்கு எஜமானன். நான் யாரு, சொர்க்கத்துல ஒரு ஓரமா வாசல்ல நிக்கிறாளா, ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு. அங்க ஈட்டியே கிடையாது, காவல்காரனும் தேவையில்லை சொர்க்கத்துல. பாபா சொல்றார், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்னுடைய அப்பானா, நான் சொர்க்கத்தினுடைய எஜமானன். அதே தந்தை நம்மை தூய்மையாய் சாந்த சுரூபமாய் ஆக்குகின்றார். முக்கியமான விஷயம் தூய்மை பற்றியது. தூய்மையான உலகம் மற்றும் அபவித்திரமான உலகம். பவித்திர உலகத்தில் ஒரு விகாரம் கூட இருக்காது, அபவித்திர உலகத்தில் 5 விகாரமும் இருக்கிறது. ஆகவே இதற்கு விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. அது நிர்விகார உலகம். நிர்விகார உலகத்திலிருந்து ஏணிப்படியில் இறங்கி இறங்கி பிறகு கீழே விகார உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள். அது தூய்மையான உலகம், இது அழுக்கான உலகம். அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம் அல்லவா. சமைப்பர் தின் அவர் ராத் காயே ஹுயேகே, நேரப்படி இரவு நேரப்படி பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் மறைகிறதுக்கு ஒரு கணம் முன்பின் ஆகாது, சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு கணம் முன்பின் ஆகாது. பெர்ஃபெக்ட். இந்த இயற்கை எப்படி இயங்கிட்டு இருக்குது, எப்படி இயங்கிட்டு இருக்குது, பெர்ஃபெக்ட், துல்லியம், அக்யூரேட். இங்க எதுவுமே தப்பா இல்லை. சூரியன் உதிக்கிற நேரத்தில் உதிச்சு மறைகிற நேரத்தில் மறைச்சு. ஐயோ ஆகா சூரியன் உதிச்சிடுச்சே அதெல்லாம் வேண்டாம், ஐயோ சூரியன் மறைஞ்சிடுச்சே அதெல்லாம் வேண்டாம். அது வர நேரத்தில் வந்திருக்குது, போகிற நேரத்தில் போயிருக்குது, அவ்வளோதான். இது பெர்ஃபெக்ட், இது பெர்ஃபெக்ட் ட்ராமா. சூரியன் மட்டும் இல்லை, பாபா கேலியா சொல்லுவார், ஒரு கொசு இங்கேருந்து இங்கே பறந்து போகுது, ஒரு ஈ இங்கேருந்து இங்கே பறந்து போகுதுன்னா பாபா என்ன சொல்லுவார், பாபா என்ன சொல்லுவார், ஈ ஓட்டிட்டு பாருங்க ட்ராமா. அப்புறம் கரெக்டா துல்லியமா போன கல்பத்தில் இந்த ஈ இங்கே இருந்து இங்கே பறந்து போச்சு, அதே மாதிரி இப்பவும் என்ன பண்ணுது, நகர்ந்து போகுது. 5000 வருஷம் கழிச்சு இந்த ஈ என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வந்துடும். கரெக்டாக அது கிராஸ் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணிடும். இது இது ஈயை பற்றி பேசுறதெல்லாம் ஒரு ஞானமா, பரமாத்மா பேசுகிற ஞானமா இது. பாபா சொல்றார், அது ஒரு சும்மா எடுத்துக்காட்டு சொல்றார். இங்கே நடக்கிற எல்லா சம்பவமும், ஒருத்தவங்க வராங்க ஒருத்தவங்க போகிறாங்க, இது எப்படி நடந்துட்டு இருக்குது, பெர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக துல்லியமாய் சரியாய். இந்த ஈ ஏன் இங்கே வந்துச்சு, இந்த ஏன் இங்கே பறந்து போச்சு அப்படிலாம் இல்லை. இதுக்கு இதுதான் விதி, இத்தனை மணிக்கு இந்த இது உட்காரணும், இது இத்தனை மணிக்கு இங்கேருந்து என்ன பண்ணணும், பறந்து போகணும். இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு ஆத்மா பிரிஞ்சு போனால் கூட இப்படித்தான் பார்க்கணும். ஈயை பற்றி பேச வரல பரமாத்மா, அவர் எதை பற்றி பேச வந்திருக்கிறாரு, ஆத்மாவை பற்றி பேச வந்திருக்கிறாரு. ஆத்மா வீட்டில் பல ஜென்மம் எடுக்குதா, கரெக்டாக திறந்துருக்குது. பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையேன்னு ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க, தேவையில்லை. அது வர வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணும், அப்புறம் எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாமே பெர்ஃபெக்ட். பாபா சொல்றார், இந்த ட்ராமாவோட ரகசியம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது.
ஆத்மா பரமாத்மா பற்றி கூட கொஞ்சம் அறகுறையாக உலகத்தில் ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்கிறேன். இது ட்ராமா, பெர்ஃபெக்டான ட்ராமா, துல்லியமான ட்ராமா, நன்மை நிறைந்த ட்ராமா, நிச்சயிக்கப்பட்ட ட்ராமா, ஆனது ஆக்கப்பட்டது. ட்ராமா பற்றி 100 பாயிண்ட் உட்காந்து எழுதணும். அப்புறம் பாருங்க உங்களுக்கு டென்ஷன் வருதா வரலையான்னு, துக்கம் வருதா வரலையான்னு. துக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் ட்ராமாவை பற்றி சிந்திக்கலை. ட்ராமா பற்றி தெரியும், ட்ராமா பற்றி நமக்கு தெரியும். பைசா பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். கேட்குற ஞானம் உதவாது. அப்புறம் எழுதுகிற ஞானம் உதவாது. சொல்கிற ஞானம் உதவாது. அப்புறம் எதுக்கு வெட்டியாக உட்காந்துருக்கோம் இங்கே? இதை கேட்டு எழுதி படித்து சொல்லி அப்புறம் சிந்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கடைகிறதுன்னு ஒன்று இருக்குது. பாபா சொல்வார், மந்தன் ஞான சிந்தன் மந்தன், ஞான சாகர் மந்தன். ஞான கடலை குடிக்கணுமா கடையணுமா? கடைஞ்சாதான் அமிர்தம். கடையும் போது விஷமும் வரும், கால விஷமும் வரும். அதை யார்கிட்ட கொடுத்துடணும்? கொடுக்குறீங்களா? பாபாட்ட வச்சுக்கிறீங்களா? அப்படியே கோபமாக வரும், அகங்காரமாக வரும், அடிச்சிடலாமான்னு வரும். அதெல்லாம் யார் கையில் கொடுத்துடணும்? பாபாட்ட நீயே வச்சுக்கோ. பாபா சார் கடலை கடைங்க. ஞானத்தை சிந்திக்காத வரைக்கும் திருந்த முடியாது. நான் 30 வருஷமா ஞானத்தில் இருக்கேன், அதனால என்ன இப்போ? எவ்வளவு சிந்தனை பண்ணுறீங்க? சிந்திக்கிறதுக்குன்னு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? வாணி கேட்கறதுக்கு நேரம் கொடுக்குறோம். சிந்திக்கிறதுக்கு பஸ்ஸில் போகும்போது சிந்திக்கலாமே, நடந்து போகும்போது சிந்திக்கலாமே, சாப்பிடும்போது சிந்திக்கலாமே, குளிக்கும்போது சிந்திக்கலாமே. சிந்திக்கணும். பிரம்மாபாவம் அந்த காலத்தில் இந்த பாண்டா பவன்லாம் உருவாகலை. பாத்ரூம் இருக்கும், 2 கிடுகு வச்சு தடுத்து வச்சுருப்பாங்க. கதவு சரியாக கிடையாது, குண்டி கிடையாது. வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கணும். எங்கே டாய்லெட்டு போனால் அங்கெல்லாம் அப்போல்லாம் எடுப்பு நமக்கு தெரியும்ல, எடுப்பு. அதுதான் அங்கே இருந்திருக்குது. அவர் கோடீஸ்வரன். பாபா யார்? கோடீஸ்வரன். அவர் இருக்கிற டாய்லெட்டு ரூம் ஒரு பக்கம், டாய்லெட் ஒரு பக்கம். 3 பக்கம் மட்டும் கிடுகு, ஒரு பக்கம் சாத்தி வச்சிருக்கு, இன்னொரு கிடுகு. யாரும் திறந்துடலாம். மேலே கூரை கிடையாது. அப்போ ஒரு பிரதர் வெளியில் உட்காந்துருக்கிறார். பாபா அங்கே டாய்லெட் போனால் வெளியில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உட்காந்துருக்கிறாரு. அங்கேருந்து உள்ளே இருந்து சத்தம் கேட்குது, பாபா இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை விட நீ பெரிய கடல் இல்லையான்னு. டாய்லெட் போகும்போது கூட அவர் புத்தி அந்த வானத்தை பார்த்து, வானத்தினுடைய அளவை பார்த்து பாபாவுடைய அளவை சிந்திக்கிறார். பாபா நீ ஆனந்த கடல், நீ இதை விட பிரம்மாண்டம் இல்லையா அப்படின்னு. பாபா புள்ளி தான், ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறார்? பிரமிக்கணும். பாபா பார்த்து பிரமிக்கணும். பாபா பார்த்து பிரமிச்ச பிறகு அப்புறம் இந்த உலகத்தை பார்த்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லத்தோம். அப்பனை பாடும் வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணும் சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க பகவானை பாடி பாருங்க, அப்புறம் இந்த உலகம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு போயிடும். அது இது அவங்க இவங்க அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. இப்போ அப்பனை பாடுற வாய் இது இந்த எந்த சுப்பனையும் என்ன பண்ணாது இனிமேல் பாடாது. பாபானி அன்பு கடல், பாபானி அமைதி கடல், பாபானி சக்தி கடல். எவ்வளோ பெரிய பாக்கியம். எனக்காக சொர்க்கத்தை உருவாக்க வந்திருக்கிறேன். பாபா யார் கூப்பிட்டு வந்திருக்கிறார்? நான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். பாபா யாருக்காக வந்திருக்கிறார்? எனக்கு இந்த ஃபீலிங் இல்லைன்னு நம்ம சங்கமிகத்தில் இல்லைன்னு அர்த்தம். நீ தானே எனக்காக தானே. இந்த சென்டர் யாருக்காக? எனக்காக. அப்படித்தானே ஃபீல் பண்ணுறீங்க? யாருக்காக? பாபா யாருக்காக? எனக்காக. வாணி யாருக்காக? அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்து அந்த ஆத்மா வராமல் போச்சு. ஏன்னா இன்னைக்கு பாயிண்டில் ரொம்ப நல்ல நல்ல பாயிண்டாக சொன்னார். அடப்பாவி, பாபா உனக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிற. பாபா வாணிலாம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிற? எனக்காக சொல்லிட்டு இருக்கிறார். எனக்காக. பாபா யாருக்காக வந்திருக்கிறார்? எனக்காக வந்திருக்கிறார். பாபா சொல்கிறார், நீங்கள் பாபாவை கொண்டாடணும், பாபாவை ரசிக்கணும், அப்புறம் உலகம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். உலகம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும். பாபா சொல்கிறாங்க, இது எல்லாமே கரெக்டு. எப்போ பகலோ அப்போ பகல், எப்போ இரவோ அப்போ இரவு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே சூரியன் வந்திருக்கலாமோ,
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சூரியன் போகலாமோ, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே ஞானத்துக்கு வந்திருக்கணுமோ, இல்லை அந்த ஆத்மா இங்கே இந்த ட்ராமா எப்படி நடந்துட்டு இருக்குது, பெர்ஃபெக்ட் அக்யூரேட் மண்டையில் குட்டிக்கிட்டே இருக்கணும், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக இருக்குது இந்த ட்ராமா, இந்த ட்ராமாவில் எந்த தப்பும் இல்லை, பகவான் மேலே எந்த தோஷம் இல்லை. தீதிக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க, சரீரம் விட்டுட்டாங்க. மன்மோகனி தீதிக்கு சொல்கிறாங்க அந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கு. வழக்கமாகவே இது எப்போவுமே நடக்கிறது தான். நமக்கு பிடிச்சமானவங்க நம்ம எதிர்பாராத நேரத்தில் ட்ரீட்மெண்ட்டில் சரீரம் விட்டுட்டாங்கன்னா, இந்த டாக்டர் சரியில்லையோ, நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கணுமோ, நம்ம வேறு டாக்டர்கிட்ட பார்த்துருக்கணுமோ அப்படின்னு மனசை சொல்லும். இந்த மனசு என்ன சொல்கிறது, அது மக்கு, அது அப்பாவி மனசு, அவ்வளோதான் சொல்லணும். அப்போது பாபாட்ட சொல்கிறாங்க, பாபாவே சொல்கிறார், எல்லாருமே இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒன்று பாபா காப்பாற்றிருக்கணும் தீதியை, இல்லை அட்லீஸ்ட் அந்த டாக்டராவது என்ன பண்ணியிருக்கணும், காப்பாற்றிருக்கணும். இந்த டாக்டர் நம்ம அந்த ஒரு வார்த்தைகள் நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறோம். பாபா மீட்டு வருது, தீதி சரணம் விட்டால் அடுத்த பாபா மீட்டு வருது. பாபா சொல்கிறார், பகவான் மேலேயும் தோஷம் இல்லை, பகவதி மேலேயும் தோஷம் இல்லை. பகவதிங்கிறது அந்த தீதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பேர், தீதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பேர். பகவான் மேலேயும் தோஷம் இல்லை, பகவதி மேலேயும் தோஷம் இல்லை. ட்ராமாவில் அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு இடத்துல சேவா பண்ணணும்னு பார்ட் இருக்குது. அவங்க போகிற நேரத்தில் என்ன பண்ணித்தான் ஆகணும், போய்தான். இதில் பகவானை சொல்லி என்ன பிரயோஜனம், இல்லை பகவதினா இந்த இடத்துல டாக்டரை சொல்லி என்ன பிரயோஜனம், டாக்டர் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்கணும் அப்படிலாம் இல்லை. இங்கே எல்லாருமே கருவி, இங்கே எல்லாருமே யாராலையும் இங்கே காப்பாற்றப்படவும் இல்லை, இங்கே யாராலையும் சாகவும் இல்லை. ஆத்மா வர்ற நேரத்தில் வருது. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி, எல்கேஜி மாதிரி நம்ம எத்தனை நாள் தான் இருக்க போகிறோம், கொஞ்சம் மெச்சூரிட்டிக்கு வந்துடணும். இது ட்ராமா, இது பெர்ஃபெக்ட். பாபா சொல்கிறாங்க, இரவுக்கான காலம் இரவு, பகலுக்கான பகல் நேரம், சமைப்பர் தின் அவர் ராத் காயே வேகே. நேரப்படி இரவு, நேரப்படி பகல் அப்படின்னா என்ன அர்த்தம், நேரப்படி சத்தியுகம், நேரப்படி திரேதாயுகம், நேரப்படி துவாபரயுகம், நேரப்படி கலியுகம். ஏன் இப்படி இருட்டி போச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது, இருட்டி போய் தான் ஆகணும், இருண்டு தான் போகணும். இருண்ட பிறகு தான் சூரியன் என்ன பண்ணணும், உதயம் ஆகணும். எல்லாமே நேரப்படி இரவு, நேரப்படி பகல். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்ற பாடல் மகிமை இருக்கிறது. பகல் சுகமானது, இரவு துக்கமானது. இரவில் அலைச்சல் அல்லது ஏமாற்றம் ஏற்படுகிறது. நீங்களோ இரவில் அலைந்து கொண்டிருக்கவில்லை. பக்திக்கு அலைச்சல் என்று கூறப்படுகிறது. பகவானை தேடுறோம், பக்தியில் என்ன பண்றோம், தேடுறோம். அந்த திரையை விளக்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம். தீபாராயம் காட்டும் போது யாராவது முகத்தை மறைச்சிட்டு இருக்குன்னா எட்டி இருந்து பார்க்குறோம். பகவானை இந்த கண்ணால பார்க்கவே முடியாது. ஆத்மா கண் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்க திரை போட்டா என்ன, போடாட்டா என்ன, நட சாத்தினா என்ன, நட சாத்தாட்டா என்ன, நோ ப்ராப்ளம். அந்த சாமிக்கும் இந்த கண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்க பார்க்குற சாமிக்கும் இந்த கண்ணுக்கும் நாம அது பக்தி, அது தேவை. பக்தர்கிட்ட போய் இதை சொல்லக்கூடாது. நமக்கு இப்போ ஞானம் புரிஞ்சிச்சு, நான் ஆத்மான்ற கண்ணை திறந்துட்டா என் முன்னால பாபா இருப்பார். நான் ஆத்மான்ற கண்ணை திறந்துட்டா என் முன்னால யார் இருப்பா. அந்த கண்ணு மூடியாச்சுன்னா நான் பாபா ரம்புக்குள்ளேயே போனாலும் அங்கே பாபா இருக்க மாட்டார். பாபா சொல்றா, இல்லை பரந்தாமத்துக்கு போகணுன்னாலே நீங்க ஆத்மா ஆகணும். பரந்தாமம் போகணும்னா நான் யார் ஆகணும், ஆத்மா ஆகணும். பாபா சொல்றார், பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு என்றாலே ஏமாற்றம், அலைச்சல். இரவு என்று பக்திக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் இங்கு வந்திருப்பதை சத்கதியை அடைவதற்காக. உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரத்தின் காரணமாக பாவம் இருந்தது. அதில் முக்கியமானது காம விகாரம். அதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகிவிட்டார்கள். இங்கேயோ ஒவ்வொருவரும் புரிந்திருக்கிறீர்கள், நாம் பதீத்தம், பிரஷ்டாச்சாரத்தில் நாம் ஜென்மம் எடுத்தோம். ஒன்று காம விகாரம். இதன் காரணமாக முழுமையான குவாலிஃபிகேஷனும் கெட்டு போய்விட்டது. ஒரே ஒரு காம விகாரம், அது மூலமா மொத்த குவாலிஃபிகேஷனும் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. பாபா சொல்றார், ஆகவே தந்தை கூறுகிறார், இந்த காம விகாரத்தின் மீது வெற்றி அடையுங்கள். அப்பொழுது உலகத்தை வென்று புது உலகத்திற்கு எஜமானன் ஆகிவிடுவீர்கள். ஆகவே உள்ளுக்குள் அவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் பதீத்தமாகுகிறார்கள் எனில் ஒன்றும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த காம விகாரத்தில் தான் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நிகழ்கின்றன, எத்தனை அசாந்தி, எவ்வளவு துக்கத்தினுடைய ஓலம்
கேட்கிறது. இந்த நேரம் உலகத்தில் ஏன் துக்கம் இருக்கிறது? ஏன் துக்கத்தினுடைய கூச்சல் இருக்கிறது? ஏன் எனில் எல்லாருமே பாவ ஆத்மாக்கள். விகாரத்தின் காரணமாகவே அசுரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், புரிந்திருக்கின்றார். நாம் முற்றிலும் சூளைக்கு சமமாய் செல்லா காசாய் இருந்தோம். காமத்தினுடைய விகாரம் அப்படி இருந்தது. பாபா சொல்ற, காமிக்கு ஜோ चीज नहीं उसे आग में जलाया जाता है. எந்த பொருள் பயன்படாதோ அது எரிக்கப்படுகிறது. எந்த பொருள் பயன்படாதோ அது எரிக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, இந்த உலகம் எதற்கும் லாயக்கில்லாதது. எந்த பொருள் பயன்படாததோ அதை என்ன பண்ணிடணும்? எரிச்சு. அம்மா அப்பான்னு எப்போ வரைக்கும் சொல்லலாம்? கண்ணே மணியேன்னு எப்போ வரைக்கும் சொல்லலாம்? ஆத்மா சரீரத்தில் இருக்கிற வரைக்கும். ஆத்மா சரீரத்தில் இருக்கிற ஒன்ஸ் போயாச்சா? பாபா சொல்றார், இந்த உலகம் இப்பொழுது பயன்பட போவது இல்லை. இனி இந்த உலகம் என்ன பண்ண போறதில்லை. இது தீக்கு இறை ஆகத்தான் வேண்டும். இதை பார்த்தும் பாராதிருங்கள். இதை பார்த்தும் பாராது இருங்கள். இதை பாபா சொல்லித்தான் தெரியணுமா? நம்ம கண்ணு முன்னால எத்தனை பேர் சரீரம் விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. எத்தனை செல்வந்தர்கள் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க. இது இது புரிய வைக்க வேண்டாமா? இது இது ஒரு உண்மையான நிலையான உலகம் இல்லை. பிறகு எதுக்கு பற்று? ஒரு குழந்தைக்கு பலூன் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குஷியா? அது டம்முன்னு வெடிக்கும் போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை என்னவாயிடும்? அதுக்கு எதுவே போச்சு, உலகமே போச்சு. பலூன் வெடிச்சிடுச்சுன்னா அந்த குழந்தைய பொறுத்தளவில் நீங்க அந்த சத்தத்தை கேட்டு டென்ஷன் ஆவீங்களா? உங்களுக்கு தெரியும் பலூன்னா என்ன பண்ணும்? வெடிக்கும். பலூன் எந்த பலூனாவது வெடிக்காமல் இருந்திருக்குதா? இல்லை காற்று போகாம தான் இருந்திருக்குதா? வெடிக்கணும். அதுக்கு பேர் தான் பலூன். அதுக்கு பேர் தான் என்னது? பலூன். இங்கே இருக்கிற எல்லாமே அப்படித்தான். கண்ணுக்கு தெரியுற எல்லாமே அப்படித்தான். ஒரு நாள் இது இல்லாமல் போயிடும். பிறகு எதுக்கு இதில் பற்று வச்சுட்டு? அந்த குழந்தைக்கு தெரியல, அதனால அந்த பலூன் மேலே இது என்ன வச்சுது? பற்று வச்சது. பாபா சொல்றார், ஆத்மா வேற, சரீரம் வேற. சரீரம் அழிஞ்சிரும், ஆத்மா அழியாது. உங்கள் புத்தியை இப்போ கண்ணில் பார்க்கறதுலேருந்து விடுவிச்சு கண்ணால் பார்க்க முடியாத ஒருத்தரோட என்ன பண்ணுங்க, நினச்சிக்கும். நீங்கள் சதா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, சதா சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா எதுலேருந்து புத்தியை எடுத்துருங்க. நம்ம 84 பிறவி போதாதா? கொஞ்சம் அறிவு இருந்தால் ஒரு பிறவியே போதும். ஒரு பிறவிலே எல்லா கஷ்ட துக்கத்தையும் என்ன பண்ணிடுறோம்? அனுபவிச்சுடுறோம். பாபா ஒரு பிறவியில் திடீர்னு வந்து கஷ்டம் கொடுக்கல. இஞ்சி போய் இஞ்சா கொண்டு வர. திரேதாயுகத்திலேருந்து துவாபரத்தை கொண்டு வந்தார், துவாபரத்துலேருந்து கலியுகத்தை கொண்டு வந்தார். அதில் எத்தனை மரணம் பார்த்தோம், எத்தனை இழப்பு பார்த்தோம், எத்தனை அவமானம் பார்த்தோம், எவ்வளவு துக்கம் பார்த்தோம். இப்போ சொல்கிறார், இந்த உலகம் லாயக்கில்லை என்றார். சத்தியத்தில் வந்து சொன்னாரா பாபா, இந்த உலகம் லாயக்கில்லை, இது தீக்கரையா போகுது, கொண்டாடிட்டு போட்டோம். குழந்தைங்க சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னு அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. யாரு? பாபா. துவாபரத்தில் அழ ஆரம்பிச்ச பிறகு தான் எட்டி பார்க்குறார். சங்கமத்தில் அவர் டைம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் விடு விடு, கிளம்பு, இந்த மண்ணில் உருண்டு புரண்டுட்டு இருக்கும். எவ்வளோ நேரம் அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்க முடியும்? கிளம்பு கிளம்பு. அந்த மண்ணை விட்டு வராது. 2 சாத்து சாத்தி 2 உதறி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தலையில் ஒரு வாளி தண்ணியை ஊற்றி, இந்த அம்மாக்கள்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா? அதைத்தான் இப்போ பாபா செய்கிறார். இந்த மண்ணில் உருண்டு புரண்டதெல்லாம் போதுமா போதாதா? கொஞ்சம் இங்கே விளையாடணும் போல இருக்குல்ல. எங்கள் அம்மா, என் பிள்ளை, என் மச்சான், என் வீடு, என் நகை, போதும். மண் எல்லாமே என்னது? மண். உதறி விட்டு பாபா வந்து வாணி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? தலையில் ஒரு வாளி தண்ணியை ஊற்றுறாருன்னு அர்த்தம். ஆனால் நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னா, தண்ணி வச்சு குளிச்சுட்டு திருப்பி எங்கே போயிடுறோம்? திருப்பி உருள் புரள். திருப்பி அடுத்த நாள் ஒரு வாளியோட பாபா காத்திருக்காரு. வா, எனக்கு தெரியும் நீ எங்கே போயிட்டு வரேன்ட்டு. தலையில் ஒரு வாளி தண்ணி ஊற்றுறாரு. அப்புறம் எனக்கு பாபா தவிர யாருமே இல்லை. எது வரைக்கும்? படியை தாண்டுற வரைக்கும். படி தாண்டா பத்தினியாக இருந்தால் பெட்ரு.
படியெல்லாம் தாண்டாதீங்க. பாபா பாபா பாபா. படியை தாண்டறதுன்னா என்ன? பாபா விட்டுட்டு வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்கிறது. யாரையும் நினைக்க வேண்டாம். பாபா பாபா பாபா. படிக்குள்ளேயே இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, கிளீனா இருங்க. பாபா சொல்றார், எது காரியத்துக்கு உதவாதோ அது தீக்கு இரையாக வேண்டும். சபி மனுஷிய மாத்திரக்கும் ஆக லகனீகை. அத்தனை மனிதர்களுக்கும் தீ பிடிக்க வேண்டும் அப்படின்றார். இது என்ன சாபமா? அப்படிலாம் இல்லை. மனுஷங்க வேற, ஆத்மா வேற. மனுஷங்கன்னா தேகத்தோட இருந்தா அதுக்கு பேர் என்னது? மனுஷங்க. எல்லா தேகமும் தீக்கு இரையாக வேண்டும். இது டிராமா. ஹோலி பண்டிகைன்னு ஒன்று உண்டு. ஹோலியில எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? பழசெல்லாம் எரிச்சிடணும். பழையன கழிதலும். பழையன கழிதலும் போகணும். பழசு. இந்த ட்ரெஸ்ஸை எத்தனை வருஷம் போட்டுக்கலாம்? பைத்தியக்காரன் யாரு? அவன் ட்ரெஸ்ஸே மாற்ற மாட்டான். நாமெல்லாம் மாத்துறோமா இல்லையா? மாத்தியாச்சா? சரீரத்தை விட்டாச்சா? சொந்த பந்தத்தெல்லாம் விட்டாச்சா? இப்போ பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பரிசா பார்க்க எவ்வளோ ஃப்ரெஷ். இது அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உட்காந்து நமக்கே கஷ்டமாக இருக்குது. நாம் இப்போ வருவோமா? பாபா சொல்ற கொஞ்சம் புத்தியில் சொந்த பந்தம்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே அழுக்கு தான். பாபா சொல்ற மனிதர்கள் மொத்தமும் தீக்கு இரையாக வேண்டும். மனிதர்கள் மொத்தமும் தீக்கு இரையாக வேண்டும். ஜோ குச் இன் ஆங்கோ சே தேக்தே சப்கோ ஆக லக் ஜாயேங்கே. என்னென்ன கண்களால், இந்த கண்களால், இந்த ஸ்தூல கண்ணால பார்க்குறீங்களோ அத்தனையும் தீக்கு இரையாகிவிடும். ஆத்மாக்கோ ஆக நகி லக்தீகே. ஆனால் ஆத்மாவுக்கு தீ பிடிக்காது. ஆத்மா தீயில எரியாது. ஆத்மா தோ ஜெய்சே இன்சூர் ஹே. ஆத்மா இன்சூர் செய்யப்பட்டது, பாதுகாப்பானது, காப்பீடு செய்யப்பட்டது. ஆத்மா ஆத்மாக்கோ கபி இன்சூர் கராத்தே ஹை கியா? ஆத்மாவுக்கு யாராவது இன்சூர் பண்றாங்களா என்ன? அழியக்கூடியதுக்கு தான் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அழியாததுக்கு என்ன தேவையில்லை? இன்சூரன்ஸ் எல்லாம் தேவையில்லை. இன்சூர் தோ சரீருக்கோ கராத்தேக. இன்சூர் சரீரத்துக்கு செய்யறாங்க. இன்சூர் சரீரத்துக்கு செய்யறாங்க அப்படின்னா என்ன? அது அழிஞ்சிடும். அதனால அதுக்கு காப்பீடு திட்டம்லாம் பண்றாங்க. குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. யகு கேளுகே. இது என்னது? விளையாட்டு. ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு சும்மா விளையாட்டுக்கு அடிச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுப்போம். என்னை என்ன பண்ணுவீங்க நீங்க? சும்மா விளையாட்டுக்கு. பாபா எல்லாம் பண்ணிட்டு அவர் சொல்றார், அழகிலா விளையாட்டுடையாம். பக்தியில சிவனுக்கு பேர் என்னது? அழகிலா. அழகுன்னா அளவு. அளவே கிடையாது. அவர் விளையாடுறதுக்கு இவ்வளவுலாம் கிடையாது. 63 நாயன்மார்கள் கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு? பாபா தான் படிக்க வேண்டான்ட்டாரு. சினிமா பார்க்கறதுக்கு அது எவ்வளோ பெட்ரு, சீரியல் பார்க்கறதுக்கு அது எவ்வளோ பெட்ரு. அதில் பாடா படுத்துறது தான் சிவபெருமானுக்கு வேலையே. அவருக்கு வேலையே என்னது? பக்தரை, அடியவரை படாப்படுத்தி அப்புறம்தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கதியை என்ன பண்ணுவார்? இப்போ பாபா நம்மளை படுத்துறாரோ? அது இல்லை. பாபாலாம் இங்கே படுத்தலை. நம்முடைய அறியாமை நம்மளை படுத்துது. அவர் படுத்துறத அறியாமையிலேருந்து நம்மளை விடுவிக்கிறார். விளையாடுற குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறார். அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பாபா சொல்றாங்க, இது ஒரு விளையாட்டு. நீங்க என்ன பார்க்குறீங்களோ எதையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீரியஸா மதுவன்ல பாபா வாணி சொல்லிட்டு இருக்கிறார். 25,000 பேர் இருக்கிறாங்க சாந்திவன்ல. நீங்க அந்த சீசன்ல இருந்தீங்களா தெரியாது. நான் அந்த நேரத்தில் பாபா வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ சோல் பிரவேசமாகிறதுன்னு ஒன்று உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்மா பிரவேசம் ஆயிடுது இன்னொருத்தருடைய சரீரத்தில். நம்ம பாஷையில் சொல்லப்போனால் பேய் பிடிச்சிருச்சு. பேய்ன்னு தனியாக ஏதாவது இருக்குதா? பேய் இருக்குதா? இல்லை. சூரஜ்பாய் கேட்பார், சரீரத்தோட ஆத்மா இருந்தால் நமக்கு பயமா இல்லை? சரீரத்தோட ஆத்மா இருந்தால் இல்லை. ஆத்மாவோட சரீரம் இருந்தால் நமக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ரோட்டில் ஒரு புணம் கிடக்குதுன்னு வச்சுக்குவோம், பயமா இருக்குமா இருக்காது? ரோட்டில் ஒரு புணம் கிடக்குது. புணம்னு பிணம், சடலம், சகம். பயமா இருக்குமா இருக்காது? ஆத்மா இருக்கும்போது நம்ம யாரை பார்த்து என்ன பண்ணலை? பயப்படலை. அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? எவ்வளவு மக்கா இருந்திருக்கிறோம்.
எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறோம். அது என்ன பண்ணிடும்? அப்படியே உங்களை பிடிச்சிக்குமா? சடலத்தை பார்த்து எதுக்கு பயம்? சவத்தை பார்த்து எதுக்கு பயம்? சரி, அதை விடுங்க. பேய்னா என்னது? அது ஒரு ஆத்மா, வீக்கான சோல். அதுக்கு இன்னொரு சரீரம் என்ன பண்ணலை, கிடைக்கல. அது ஏதோ இன்னும் ஆசையோட என்ன பண்ணிட்டு இருக்குது. அது யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்னா, நீங்கள் வீக்காக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்களும் ஒரு குடிகாரன், சரீரம் விட்டவனும் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு திடீர்னு சரீரம் போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அப்போ அவனுக்கு யாருடைய சரீரம் தேவைப்படும்? நீங்களும் கோபக்காரன், செத்து போன ஒருத்தவனும் கோபக்காரன்னு வச்சுக்கோங்களேன். இனி அதனால் கத்த முடியாது. அதுக்கு டெய்லி என்ன பண்ணியே ஆகணும், கத்திக்கிட்டே இருக்கணும். கோபக்காரனுக்கு யாரை பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு அம்மா வந்து முடிச்சிடலாம். ஒரு அம்மா வந்து பயங்கர கோபக்கார அம்மா, கிராமத்தில் யாரை பார்த்தாலும் சண்டைக்கு போயிட்டே இருக்கும். இந்த கிராமத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா சண்டை போட்டுட்டு இருக்குது. அந்த அந்த அம்மாவுடைய வீட்டு வாசலில் தான் கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் எல்லாரும் தண்ணி பிடிக்க வரணும். எல்லாரும் அங்கே தண்ணி பிடிக்க வந்தாங்கன்னா அந்த அம்மா எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வீட்டு வாசலில் தண்ணி கிணறு இருக்குதா, அந்த உரிமையில எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கும். இவங்க ஊர்க்காரங்களாம் முடிவு பண்ணி இனிமேல் அந்த கிணறுக்கு போக வேண்டாம், அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த வீட்டு பக்கம் யாருமே வரல. டெய்லி அந்த அம்மாவுக்கு காலையில் எந்திரிச்சாலும் யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும். திடீர்னு கிணத்தடியில் பார்த்தா யாரையுமே காணும். அவருக்கு அந்த அம்மாவுக்கு தாங்கலை. ஏன்னா கத்தலைன்னா இது சமஸ்காரம் ஆயிடுச்சு, சுபாவம் ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும். அது அங்கே இங்கே பார்க்குது. ஒருத்தனுமே இன்னைக்கு சண்டைக்கு ஆள் இல்லை. பக்தியில் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்த ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. துணி துவைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அவர் அழுதுட்டு இருந்திருக்கிறார் பக்தியில். இந்த அம்மாவுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு கஷ்டமா இருக்குது. அங்கே திரும்பி பார்த்துட்டு ஒரு பெரிய பாறாங்கல் இருந்திருக்குது. காராங்கல்ல தூக்கி கிணத்துல டம்முன்னு போட்டிருக்குது. டுபுக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. எங்கேருந்து? கிணத்துலேருந்து. உடனே அதுக்கு கோபம். நீ டுபுக்கு, உங்க அம்மா டுபுக்கு, உங்க அப்பா டுபுக்குன்னு யார்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்குது? இது 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 என்ன சன்ஸ்காரம்? அது ஒரு ஜடம். ஆனால் இந்த அம்மா எதுகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்குது? ஏன்னா இப்போ இதுக்கு தேவை, சண்டை போடுறதுக்கு ஏதோ ஒன்று தேவை, யாரோ ஒருத்தர் தேவை. நீங்கள் போனாலும் சண்டை போடுவாங்க, ஒரு பொல்லாதவங்க போனாலும் சண்டை போடுவாங்க, நல்லவங்க போனாலும் சண்டை போடுவாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு எது சம்ஸ்காரம் ஆயிடுச்சு? பாபா சொல்றாரு, இது மொத்தமும் ஒரு விளையாட்டு. மதுபனில் ஒரு ஆத்மாவுக்குள்ள இன்னொரு ஆத்மா பிரவேசம் ஆயிடுச்சு. 20,000 பேர் இருக்கிற ஹாலில் அது ஓன்னு கத்திட்டு ஓடுது பாபாவை நோக்கி. எல்லாரும் சைலண்ட். இந்த 20,000 பேர் எங்கேயாவது அமைதியாக உட்காந்து பார்க்க முடியுமான்னு அது சாந்தியில் தான் பார்க்க முடியும். 20,000 பேர். அங்கே போலீஸ்காரங்களே இல்லை. ஆச்சரியமாக கேட்பாங்க, போலீஸ்காரங்களே இல்லையா 20,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. எதுக்கு போலீஸ்காரங்க? சுய கட்டுப்பாடு இல்லாதவன் தானே இன்னொருத்தனால கட்டுப்படுத்தப்படணும். சுயம் கட்டுப்பாடாக இருக்கும்போது அங்கே 20,000 பேர் அவ்வளோ சைலன்ஸ். ஒரு ஆத்மாக்குள்ள இன்னொரு ஆத்மா பிரவேசம் ஆயிடுச்சு. அது ஓன்னு கத்திக்கிட்டே ஓடுது, பாபான்னு கத்திட்டு ஓடுது. எல்லாருடைய கவனமும் எங்கே போயிடுச்சு? அந்த கட்டிட்டு இருக்கவங்க போயிடுச்சு. ஒரு 4 பேர் அவங்களை குண்டு கட்டா தூக்கி போகிறாங்க. ஏன்னா அதை கட்டிட்டு போதும் பாபா வாணி சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் கவனம் இப்போ பாபா வாணியவே ஆரம்பித்தாலும் அவங்க கவனம் இதில் தான் இருக்கும். அவர் யார், அவர் எந்த ஊருக்காரரு? பாபா கேட்குறாரு, ட்ராமாவுக்குள்ளே ட்ராமா பார்த்தீங்களா? ஒரு வாத்தியாருன்னா டென்ஷன் ஆகணும்ல, என் வகுப்பில் யாரடா சத்தம் போட்டாது அப்படின்ட்டுன்னு. பாபா கூலாக கேட்குறாரு, எதுக்குள்ளே எதை பார்த்தீங்களா? நடக்கிறதே ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாவுக்குள்ளே என்னது? இன்னொரு ட்ராமா. அமைதியாக உட்காந்து அதுக்கு பேர் ட்ராமா. அதில் ஒருத்தவங்க சத்தம் போட்டால் ட்ராமாவுக்குள்ளே ட்ராமா. கேள், இது விளையாட்டு. பாபா சொல்வார், ட்ராமாங்கிற வார்த்தை கூட வேண்டாம், விடுங்க, இது ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாடலைன்னா ஸ்கூல் பசங்களுக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா? அதுதான் இப்போ நடக்குது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்கள்கிட்ட வம்பு இழுக்கிறவங்களெல்லாம் முன்னால் கொண்டு வந்துட்டு சொல்லணும், இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வம்பிழுக்கிற பசங்க இல்லைன்னா வாத்தியாருக்கும் போராடிக்கும், அம்மா அப்பாவுக்கும் போராடிக்கும், தெரியுமா? இந்த வாயை திறக்காம சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவனெல்லாம் வாத்தியார் ஈஸியாக என்ன பண்ணிடுவார்? மறந்துடுவார். பாபா சொல்றார், இது ஒரு விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோ. இந்த ட்ராமான்றது கூட கொஞ்சம் ஹார்டு, புரிஞ்சுக்க முடியல. இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்னதுதான்? விளையாட்டுன்னா ஆத்மா,
இங்க கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கிறேன். விளையாட்டுல அப்படி இப்படின்னு இருக்கத்தானே செய்யும். ஆஹ் ஆஹ் அப்போ பாபா சொல்றாரு இது விளையாட்டு. பாபாவுக்கும் தெரியும் இது விளையாட்டுன்னு. நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்க இது விளையாட்டு. இது உங்க வீடும் உங்க இடமும் எல்லாம் இல்லை, விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம வீடு பரந்தாமம், அங்க சைலன்ஸா இருக்கலாம். அப்புறம் சத்தியம், அது நம்ம ராஜ்யம், அங்க சந்தோஷமா இருக்கலாம். இங்கே சைலன்ஸா இருக்கிறதுக்கோ சந்தோஷமா இருக்கிறதுக்கோ வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது. அப்பப்போ சவால்கள் என்ன பண்ணும் வரும். நீங்க ஒருத்தரோட மோதி ஜெயிச்சுட்டா அப்புறம் கோப்பை கிடைக்கும். மோதவே இல்லைன்னா கோப்பையும் கிடையாது. மோதுறதுன்னா சண்டை போடுறது இல்லை. பாபா சொல்றாரு மன்னிக்கிறது, சாட்சியா இருக்கிறது, ஆத்மான்னு பார்க்கறது. ஆத்மான்னு பார்க்கறது ஈஸியா கஷ்டமா? எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஈஸி தான், ஆனா ஈஸி இல்லை. நீண்ட காலம் முயற்சி பண்ணணும். நீண்ட கால ஆத்மான்னு பார்த்துட்டீங்களா, இதுதான் சொர்க்கம். டிராமான்னு பார்த்துட்டீங்களா, எதுதான் சொர்க்கம்? இதுதான் சொர்க்கம். ஈஸியா கஷ்டமா? ஈஸி என்றால் ஈஸி, கஷ்டம் என்றால் சொர்க்கம் வேணும்னா நீங்க பாருங்க, செஞ்சுதான் ஆகணும். சாப்பாடு வேணும்னா சம்பாதிக்கணும்ல, சாப்பாடு வேணும்னா சம்பாதிக்கணும்ல. சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க முயற்சி செய்துதான் ஆகணும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाकी रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணை செய்யறதுக்கு முக்கியமான சாரம், மாயா தரும் ஏமாற்றத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு எந்த விதத்திலும் இச்சை வைக்க வேண்டாம். மாயா தரும் ஏமாற்றங்களில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் இச்சை, ஆசை, விருப்பம் வைக்க வேண்டாம். ஆசையே வேண்டாம். இச்சா மாத்திரம் அவித்யா பன்னாகே. ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர் ஆக வேண்டும். ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவர் ஆக வேண்டும். இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடக்கணும், இதெல்லாம் ஆசையா இல்லையா? நீங்க வெளியில எதையும் ஆசைப்படாதீங்க. நான் எப்படி இருக்கணும்னு நினைங்க. நீங்க எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணக்கூடாது? நான் எப்படி இருக்கணும் நான் நினைக்கலாமா கூடாதா? நினைக்கணும். நீங்க எப்படி இருக்கணும் நான் நினைக்கலாமா கூடாதா? அது உங்க பார்ட், அது உங்க பார்ட், அது உங்க பார்ட். எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சிடணும், என் பிள்ளை ஞானத்துக்கு வந்துடணும். ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? ரைட்டா ராங்கா? ராங் 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 கூட்டிக்குவோங்க. ராங் ராங் ராங். அதெல்லாம் தானா நடக்கும். எப்ப நடக்கும்? நான் சரியாயிட்டேன்னா, நான் சரியாயிட்டேன்னா அதெல்லாம் தானாவே நடக்கும். நீங்க மாறணும், நீங்க மாறணும்னு நினைச்சேன் நானே மாற முடியாது. பாபா சொல்றார், யார் மாறினா போதும்? இச்சா மாத்திரம் அவித்யா பன்னாகே. ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர் ஆக வேண்டும். ஏன் ஆசைப்படணும்? பாபா எனக்கு ஆசைக்கு மேல கொடுத்துருக்கிறார். எல்லாம் கரெக்டா இருக்குது. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம், எங்க அம்மா சமைச்சு சாப்பாடு தட்டுல வச்சாச்சு, இப்ப நான் சாப்பிட வேண்டியது ஒண்ணுதான் வேலை. எனக்கு பாபா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். நான் செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இனி எதுக்கு ஆசை? பாபா சொல்ற, ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர் ஆக வேண்டும். உலகத்து எஜமானர் என்ற பரிசை அடைவதற்கு முக்கியமானது தூய்மை. உலகத்து எஜமானர் என்ற பரிசினை அடைவதற்கு முக்கியமானது தூய்மை, பவித்திரத்தா. பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, பிரம்மாச்சரியம். ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை, ஒரு சிவபாபாவை தவிர யாருமே இல்லை. பாபா சொல்றார், உலகத்து எஜமானர் என்ற பரிசை அடைவதற்கு முக்கியமானது பவித்திரத்தா. ஆகவே தூய்மை ஆகுவதற்கான தைரியம் கொள்ள வேண்டும். தூய்மை ஆகுவதற்கான தைரியம் வேணும். 30 வருஷமா குடிகாரனா இருந்தாலும் திடீர்னு ஒரே செகண்ட்ல குடிய விட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையா?
அதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? நம்ம 63 ஜென்மமா விகாரத்திலே தான் கடந்தோம். அதனால சுகப்பட்டோமா துக்கப்பட்டோமா? துக்கப்பட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மனசு ஏமாத்தும். எல்லாரும் நல்லா இருக்காங்க விகாரத்துல, இல்லை அவங்க துக்கப்படுறாங்க. ஒரு செகண்ட் புரிஞ்சுட்டா போதும், விடுபட்டுடலாம். பாபா சொல்றாங்க, தூய்மை ஆகுவதற்கு தைரியம் கொள்ள வேண்டும். தூய்மை ஆகுவதற்கு தைரியம். மாயா பல விதத்துல மாயா வரும். ரம்பை, ஊர்வசி, மேனகாலாம் யார் முன்னால வந்து ஆடினாங்க? திருப்பொறிக்கு முன்னாலேயா? திருப்பொறிக்கு முன்னாலேயா? யார் முன்னால? விஸ்வாமித்தர் முனிவர் முன்னால. அது சின்ன விஷயமே இல்லை. நீங்க எதையாவது வேண்டான்னு அது உங்க முன்னால வந்து நிற்கும். எதையாவது வேண்டான்னு அது உங்க முன்னால வந்து நிற்கும். அதுக்கு தைரியம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? தைரியம். நீங்க பின்னாலே ஓடிப்பாங்களேன், அதை உங்கள்கிட்ட ஓடிட்டே இருக்கும். நீ வேண்டான்னு திரும்பி வாங்களேன். அது உங்க கடையில் பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் நம்ம பேரம் பேசிக்கிட்டே இருப்போம், ரொம்ப பிகு பண்ணிகிட்டே இருப்பார். சரிதான் போயான்னு சொல்லும்போது வாங்கிக்கோங்க என்னாச்சு, வாங்க 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 அப்படிம்பார். மாயா அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுது. தைரியம் வேண்டும். ஒன்ஸ் வேண்டான்னு நினச்சில்ல, வேண்டான்னு வேண்டாம் தான். வேண்டான்னா வேணும்னு அர்த்தமா? கிடையாது. மனசு ஏமாற்றும். இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் ஒரே ஒரு நாள் டிவி பார்க்கலாமா வேண்டாமா? சீரியல் பார்க்கலாமா வேண்டாமா? சினிமா பார்க்கலாமா வேண்டாமா? இதெல்லாம் செஞ்சால் அப்புறம் ஒரு விகாரம் நம்மளை விட்டு போவே போகாது. அப்புறம் ஒரு பிரச்சனையும் நம்மளை விட்டு போவே போகாது. எது வேண்டாமோ அதை முதல்ல வேண்டாம்னு சொல்லி பார்க்கணும். ஏன் இன்னும் அதுக்கு பின்னால் அலையணும்? செல்லில் மட்டும் டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாமா? செல்லில் சீரியல் பார்க்கலாமா? காமெடி, சினிமா பாட்டு வேண்டாமானா வேண்டாம். நோ மீன்ஸ் நோ. தெரியணும் நமக்கு, இது துக்கம் இது துக்கம் இது துக்கம், இது ஏமாத்துறாங்க. அங்க என்ன, அங்க சுகமான இருக்குது அந்த செல்லுக்குள்ள, அது ஏமாற்று. சினிமான்றது என்னது? நம்பர் 1 ஒரு ஃப்ராடு பிஸ்னஸ். ஆமாவா இல்லையா? இல்லை, நல்ல நல்ல நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, நல்ல நல்ல டைரக்டர்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் ஃப்ராடு 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 ஃப்ராடு. ஆமாவா இல்லையா? சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் ஃப்ராடு ஃப்ராடு. பாலச்சந்தர் படம்னா ஃப்ராடு. ஹூ இஸ் பாலச்சந்தர்? ஃப்ராடு. பொய் தானே. பொய்ன்னு தானே சொல்லணும். அவங்க ஒரு சீன் காமிச்சு அதில் நமக்கு காமம், கோபம், பேராசை, அகங்காரம் வராமல் இருக்குமா? வந்துடும். அதனால தான் பாபா சொல்ல சின்னிக்குமா அப்படின்றார். அது பாவத்தினுடைய தாய், பாவத்தினுடைய தாய். வேண்டான்னா வேண்டாம். சினிமாவை மட்டுமா சொல்லியிருக்கிறார் பாபா. அடுத்த வீட்டுக்காரங்களை பார்த்து பேசலாமா? நோ, வேண்டாம். நமக்கு அது தேவையே இல்லை. அடுத்தவங்களை பார்க்கலாமா? அடுத்தவங்களை பற்றி பேசலாமா? அடுத்தவங்களை நினைக்கலாமா? நோ மீன்ஸ் நோ. வேண்டான்னு பாபா சொல்லியிருக்கிறார். நான் என்னையை பற்றி பேசுவேன். யாராவது என்கிட்ட வந்து பேசுகிறேன், நீங்கள் என்னை பற்றி பேசுங்க, இல்லை பாபா பற்றி பேசுங்க. 3வது ஆளை பற்றி பேசாதீங்க. சொல்லணும்ல, தைரியம் வேணுமா வேண்டாமா? இதுக்கு யாரோ ஒருத்தர் யாரையோ பற்றி உங்கள்கிட்ட பேச வராங்க, கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா இல்லையா? கேட்குறோம். நோ மீன்ஸ் நோ. தைரியம் வேணும். பாபா சொல்றார், இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் நமக்கு கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா? அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு, பஸ்ஸில் பின்னால் யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க, கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்காங்க, திரும்பி பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? யாருடா இவ்வளோ பேச்சு? இந்த கியூரியாசிட்டி இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் மாயா. ஆர்வம், இதுக்கு பேர் என்னது? மாயா. அவங்க யாரு? அவங்க என்ன பேசுகிறாங்க? அவங்க ஏன் பேசுகிறாங்க? நமக்கு தெரிஞ்ச குரல் மாதிரி தெரியுது. வேண்டாம், பார்த்தது போதும், கேட்டது போதும், விடுன்றார். பார்த்து கேட்டு மேலே போனோமா கீழே விழுந்தோமா? கீழே விடு. என்னைய பாரு. பாபா சொல்றாரு, மீனாட்சி பெஞ்சு சொல்லுவாங்க, என்னைய பாரு உன்னைய பாரு, வேற எவனே. இது எவ்வளோ பெரிய சத்தியமான வார்த்தை. என்னைய பாரு உன்னைய பாரு. பாபா சொல்றாரு. பாபா என்ன சொல்றார்? என்னைய பாரு உன்னைய பாருன்னு நான் என்னைய பார்த்துக்கணும், நான் பாபா பார்த்துக்கணும். 3வது தீசரா ந கோயி, தூசரா ந கோயி. யாருன்னு இங்கே கிடையாது. ஆக்சுவலாக இருக்காங்கன்னுலாம் இல்லை, ஒருத்தவங்க இல்லவே இல்லை. 2 அன்பானவர்கள் இருந்தால் அவங்கள பொறுத்தளவு 3ஆவதா வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறதாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அன்பானவர்களாக இருந்தாலும்
அவங்க வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறதாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்க்கில் இருக்கலாம், பீச்சில் இருக்கலாம், ஆனால் அவங்கள பொறுத்தவரை யார் மட்டும்தான் இருப்பாங்க? அந்த 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 3ஆவது யாருமே பாபாவை அப்படி லவ் பண்ணுறீங்களா? பாபா அப்படி லவ் பண்ணுறீங்களா? நான் பாபாவை பார்க்குறேன், பாபா என்னை பார்த்துட்ருக்கிறார். அடுத்தவங்களை பார்க்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை, பேசுகிறதுக்கு டைம் ரொம்ப ஷார்ட். மணி 8:30 ஆயிடுச்சு. பாபா சொல்கிறார், பவித்திரமாகுவதற்கு தைரியம் வேண்டும், பவித்திரமாகுவதற்கு தைரியம் வேண்டும். தன்னுடைய கேரக்டரை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னுடைய கேரக்டரை திருத்திக் கொள்ள வேண்டும். வரதானம்: சதா நினைவு குடை நிழலுக்கு கீழே, சதா நினைவு என்கின்ற குடை நிழலுக்கு கீழே, மரியாதை கோட்டுக்கு உள்ளே, மரியாதை கோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாயாஜீத், மாயாவை வென்றவர், வெற்றியாளர் ஆகுக. மாயாவை வென்றவர், வெற்றியாளர் ஆகுங்கள். தந்தையினுடைய நினைவுதான் குடைநிழல், தந்தையினுடைய நினைவுதான் குடைநிழல். குடைநிழலில் இருப்பது என்றால் அர்த்தம் மாயாஜித் வெற்றியாளர் ஆகுதல் ஆகும். சதா நினைவு குடை நிழலுக்கு கீழே, மரியாதை கோட்டுக்கு உள்ளே இருங்கள். அப்பொழுது உங்களை தாக்க பாதிக்க யாரும் உள்ளே நுழைய தைரியம் கொள்ளவே முடியாது. குடைநிழலுக்கு கீழே, மரியாதை கோட்டுக்கு உள்ளே இருங்கள். பிறகு யாரும் உள்ளே வருவதற்கு தைரியம் கொண்டிருக்க முடியாது. கோட்டை கிழிச்சா கிழிச்சது தான், வா கிழிச்சிருங்க. யாரும் உங்களை நெருங்க கூட என்ன பண்ண முடியாது? மனசுக்குள்ள கூட யாரும் நுழைய முடியாது, மனசுக்குள்ள கூட யாரும் நுழைய முடியாது, தைரியம் கொண்டிருக்க முடியாது. மரியாதை கோட்டிற்கு வெளியே வருகிறீர்கள் என்றால் மாயா உங்களை தன்னுடையவர் ஆக்குவதில் புத்திசாலியாக இருக்கிறது. மரியாதை கோட்டுக்கு வெளியே வருகிறீர்கள் என்றால் மாயா உங்களை மாயாவுடையவராக ஆக்குவதில் புத்திசாலியாக இருக்கிறது. ஆனால் நாம் அநேக முறை வெற்றி அடைந்து இருக்கிறோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னம். ஆகவே இந்த நினைவினால் சதா சக்திசாலியாக இருங்கள். அப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடையவே முடியாது. ஸ்லோகன்: அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது சம்பன்னம் நிறைவுத்தன்மையை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எப்போ அனைத்து கஜானாக்களையும் தனக்குள்ள நிறைச்சிக்கோங்க, அப்போ சம்பன்னமாக இருக்கக்கூடிய, நிறைவாக இருக்கக்கூடிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாவனை சொல்றார், இந்த கண்ணுல என்ன தெரிஞ்சாலும் சரி, அதை பார்த்தாலும் பார்க்காதீங்க. பஸ் வரும்போது பார்க்கணுமா வேண்டாமா? ரோட்ல பார்க்கணும், ஆனாலும் ஒதுங்கிருங்க. அது நம்பர் என்ன, அது உள்ள யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. பார்த்தும் பாராது இருங்கள். பாபா சொல்றார், இதன் மீது இருக்கும்